டிஎம்கே வந்து ரன் அவுட் ஆஃப் ஐடியாஸ், புரியுறதா? ரன் அவுட் ஆஃப் ஐடியாஸ்னால் என்ன? இதை வேறு எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது தெரியல. வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். உடனே அதுவும் சைலண்ட் ஆகி போச்சு. பார்த்தீங்களா, 2 நாளாக பேச்சு மூச்சு இல்லை யாருமே. அதாவது துணை முதல்வரும் பேச மாட்டேங்கிறாரு, முதல்வரும் பேச மாட்டேங்கிறாரு. என்ன காரணம்? டெல்லிக்கு போயிடுச்சு மேட்ரு. அங்கேருந்து உள்துறை அமைச்சகம் வந்து உங்களை கேட்க போகுது. அதாவது உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் கேட்பாங்க. பிஎம்ஓக்கு போயிட்டாங்க. பிஎம்ஓ வந்து சக்திகாந்தா தாஸ் உட்காந்துருக்கிறாரு. மோசமான ஆள் அவர். உலக மகா விடியல் ஆட்சி, ட்ரம்ப்பே பார்த்து அசந்து நிற்கிற ஆட்சி, ட்ரம்ப்பு யூரோப்பிய நாடுகள் எல்லாருமே சேர்ந்து அசந்து போய் நிற்கிற ஆட்சி, சீனாக்காரனே பயப்படுறவங்கள கண்டா. என்னால் எல்லாமே முடியும், எல்லாமே நாங்கள் மற்ற திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துகிற மாதிரி எங்களுடைய சொந்த நிதியிலேருந்து நாங்கள் அதை செயல்படுத்துவோம் நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? 2000 கோடிக்கு எங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? கேவலமாக இல்லை உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் எந்த ஆயுதம் கையில் எடுத்தாலும் அது முனை மொழுங்கிய ஆயுதமாகத்தான் இருக்குது. இல்லைன்னா முனை மழுங்கடிக்கப்படுகிறது. அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் வந்த பிறகு வேறு யாருக்கும் இந்த கிரெடிட் கொடுக்க முடியாது சார். வேறு எடப்பாடிக்கெல்லாம் கிரெடிட்டே கொடுக்க மாட்டேன். பள்ளிக்கல்வி மக்களுடைய வரிப்பணத்தால் நடத்தப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அப்போ மக்களுக்கு என்ன வேணுமோ அதான் சார் நீங்கள் கொடுக்கணும். உங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஹிந்தி படிச்சுட்டு போவாங்க, ஆனால் இவங்களுக்கு வந்து ஹிந்தி கூடாது அப்படின்னு சொல்லி மறுப்பது எப்படி? சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, 3 மாதம் கெடு, மார்ச் வரைக்கும் தான் கெடு இருக்குது, மார்ச்சுக்கு அப்புறமா வந்து எடுப்போம் அப்படின்னு. என்ன சார் எடுக்க போகிறீங்க? செங்கோட்டையன் மொத்தமாக ஏடிஎம்கே பிளவுபடுத்தி தனியாக எடுத்துகிட்டு போடுவாரா? எம்ஜிஆர் மாதிரி புதுக்கட்சி ஆரம்பிச்சிடுவாரா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன். இப்போது திமுக காரர்கள் எல்லாருமே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போர்டு, அதற்கப்புறம் வந்து அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய ஹிந்தி பெயர் பதிச்ச பதாகைகள், இதுகள் எல்லாத்துலேயுமே வந்து கருப்பு பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஓல்டு டிஎம்கே இன் தி ஃப்ளோர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி சொல்லணும்? ஓல்டு டிஎம்கே இன் தி ஃப்ளோர். இந்த ஃப்ளோ. ஓகே ஓகே. அதாவது சேகர் பாபு ஞாபகம் வருது எனக்கு. பழைய டிஎம்கே காரங்க மாதிரி எங்களை மாற்றிடாதீங்க அப்படின்னாருல. இப்போ வந்துட்டாங்க. அண்ணாமலைக்கு சொன்னார் அவர். அதாவது எச்சரிக்கை, நாங்கள் பழைய திமுக காரங்க, முதல்வர் எங்களை அடக்கி வச்சிருக்கிறாரு, அதனால் பொறுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பொங்கி எழுந்துட்டோம்னு சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு சொல்லி அண்ணாமலைக்கு இது கொடுக்குறாரு, ஒரு வார்னிங் மாதிரி. அது மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் என்ன தெரியுமா, இதெல்லாம் நாங்கள் 1971, 72, 73 பார்த்தது தான். கர்நாடகாவில் பார்த்தது தான். கர்நாடகாலையும் அந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் ஒன்று வந்தது. ரீசெண்ட்லி ஒரு 10-12 வருஷம் முன்னால் கூட வந்தது. அப்போ கூட இந்த கெம்பேகோடா சர்க்கிளில் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் கூட போயிட்டு அந்த ஹிந்தி வார்த்தைகள்லாம் அழிச்சிட்டு வந்தாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதனால ஒன்றும் எந்த தாக்கமும் ஏற்பட போகிறதில்ல. அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து கூகுள் மேப் இருக்குல்ல. இங்கேருந்து நம்ம வந்து காரில் போயிட்டுருக்கோம், இல்லை பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், வெளி மாநிலங்கள்லேருந்து லாரிகள்லாம் வருது. அவங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் அந்த போர்டு படிச்சுட்டு தான் போவாங்க. இங்கிலீஷ் போர்டு இருக்கும், திண்டுக்கல் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ அதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. அது நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னாலும் ப்ராப்ளமே கிடையாது. கூகுள் மேப் பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பான். அதனால் டிஎம்கே வந்து ரன் அவுட் ஆஃப் ஐடியாஸ், புரியுறதா? ரன் அவுட் ஆஃப் ஐடியாஸ்னால் என்ன? இதை வேறு எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு காரணம் பாருங்கள். 2 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, கெட் அவுட் மோடி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு? அண்ணாமலை கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டீங்க. டிஎம்கேனுடைய ஐடி விங்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ, இப்போ தான் இவர் நிர்மல்குமார் வேறு போய் சேர்ந்துருக்கிறார். அங்கே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை விட ஸ்ட்ராங்காக இருக்குது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்க. முதல்வர் என்ன பண்ணார்? வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். உடனே அதுவும் சைலண்ட் ஆகி போச்சு. பார்த்தீங்களா, 2 நாளாக பேச்சு மூச்சு இல்லை யாருமே. அதாவது துணை முதல்வரும் பேச மாட்டேங்கிறாரு, முதல்வரும் பேச மாட்டேங்கிறாரு. என்ன காரணம்? டெல்லிக்கு போயிடுச்சு மேட்ரு. அங்கேருந்து உள்துறை அமைச்சகம் வந்து உங்களை கேட்க போகுது. அதாவது உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் கேட்பாங்க. பிஎம்ஓக்கு போயிட்டாங்க. பிஎம்ஓ வந்து சக்திகாந்தா தாஸ் உட்காந்துருக்கிறாரு. மோசமான ஆள் அவர். சாதாரணமாக இதெல்லாம் விட்டுற மாட்டார் அவர். நரேந்திர மோடி தன்னுடைய அலுவலகத்தில் ஒரு ஆளை கொண்டு போய் போடுறாருன்னு சொன்னோன்னா நம்மளாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிஎம்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்களை தான் அவர் பிக்கப் பண்ணுவார். ஆர்.என். ரவி உங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புவார் முதல்வருக்கு.
முதல்வருக்கு கேட்பார், இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்களா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பார். இதுக்கெல்லாம் வந்து பதில் கொடுக்க வேண்டியதாக போயிடும் முதல்வருக்கு. கடைசியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொன்னார், அண்ணாமலை அண்ணா சாலைக்கு வரலாம், ஆனால் அவரால் தமிழகத்திற்கு ஒரு கிடைக்க வேண்டிய நிதியை பெற்றுத்தர முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலை என்ன உங்களுக்கு வாங்கி கொடுக்கல சொல்லுங்கள்? 44,000 கோடி யார் சார் கொடுத்தது? மெட்ரோ 2 திட்டத்துக்கு யார் சார் வாங்கி கொடுத்ததுக்கு? அண்ணாமலை தானே வாங்கி கொடுத்தாரு. முதல்வர் அங்கே போனார், டெல்லிக்கு பேசிட்டு வந்தார். வெளியில் வந்ததுக்கப்புறமா சொன்னார், இது மாதிரி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தது, ஆனால் அது திருப்திகரமாக இருக்குமா இல்லையா என்பது பிரதமருடைய கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். வந்த பிறகு அண்ணாமலை டெல்லிக்கு போய் அவங்க கூட பேசி ஒரே நாளில் சேங்ஷன் ஆச்சாங்க. ஓகே, இந்த என்டையர் ப்ராஜெக்டை நாங்கள் எங்கள் தலையில் வச்சுக்கிறோம் அப்படின்னு, நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிச்சு. அண்ணாமலைனால் என்ன பண்ண முடியாதுன்னு நான் கேட்குறேன், உங்களால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னு நான் கேட்குறேன். உலக மகா விடியல் ஆட்சி, ட்ரம்ப்பே பார்த்து அசந்து நிற்கிற ஆட்சி, ட்ரம்ப்பு யூரோப்பிய நாடுகள் எல்லாருமே சேர்ந்து அசந்து போய் நிற்கிற ஆட்சி, சீனாக்காரனே பயப்படுறவங்கள கண்டா, சர்வ வல்லமை படைத்தவர், சர்வாதிகாரி சொன்னீங்களா இல்லையா? என்னால் எல்லாமே முடியும், எல்லாமே நாங்கள் மற்ற திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துகிற மாதிரி எங்களுடைய சொந்த நிதியிலேருந்து நாங்கள் அதை செயல்படுத்துவோம் நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? 2,000 கோடிக்கு எங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? கேவலமாக இல்லை உங்களுக்கு? அதனால் அவங்க இந்த 2 இன்சிடெண்ட்லேருந்தும் உங்களுக்கு கிளியராக தெரியும், அவங்களுக்கு வந்து இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நீங்கள் எந்த ஆயுதம் கையில் எடுத்தாலும் அது முனை முழுங்கிய ஆயுதமாகத்தான் இருக்குது, இல்லைன்னா முனை மழுங்கடிக்கப்படுகிறது. அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் வந்த பிறகு வேறு யாருக்கும் இந்த கிரெடிட் கொடுக்க முடியாது சார். வேறு எடப்பாடிக்கெல்லாம் கிரெடிட்டே கொடுக்க மாட்டேன், எடப்பாடிக்கு அப்புறமா நான் வரேன் இந்த விஷயத்துக்கு. அண்ணாமலை மாதிரி எதிரில் ஒரு ஆள் வந்த பிறகு தான் பெரிய பிரச்சனையாக ஆச்சு. அதனால் இந்த ஹிந்தி திணிப்பு விஷயத்தில் கூட தலைவர் கருணாநிதி என்ன பண்ணார், கள்ளக்குடி பழங்கானத்துக்கு போனார். டால்மியாபுரம் சொல்லக்கூடாது, கள்ளக்குடி பழங்கானம். அதுக்கு முன்னாடி பேர் டால்மியாபுரம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஓடாத ரயிலில் தலையை வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தார் அவர். அப்போ நான் அங்கே தான் இருந்தேன், அந்த நாள் நான் அங்கே இருந்தேன். அப்போது நான் சின்ன பையன். டால்மியாபுரத்தில் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு ஆப்போசிட்டாக லக்ஷ்மி விலாஸ் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது, அது எங்கள் ஹோட்டல் தான். அங்கே தான் நான் இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆசை, தலைவர் வந்திருக்கிறாரு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு. எங்கள் அண்ணன் விடமாட்டேன் அப்படின்ட்டாரு, போகக்கூடாது அப்படின்ட்டாரு. அதனால் நான் போகலை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் அந்த காலத்து சமாச்சாரம். இப்போ ரீசெண்ட்லி கூட பாருங்களேன், ஏதோ ஒரு மத்திய அரசை எதிர்த்து கண்டித்து போராட்டம் அப்படின்ட்டு செல்வ பிறந்துக்கு என்ன பண்ணார், ஏதோ ஒரு ஸ்டேஷனில் போய்ட்டு நின்னார். ரயில்வே இன்ஜினுக்கு முன்னால் 4 பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. மாபெரும் போராட்டம், 4 பேர், செல்வ பிறந்தகை ப்ளஸ் 3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அவ்வளோதான் சார், முடிஞ்சு போயிடும் சார். இன்றைக்கி வந்து போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னோன்னா யார் பண்ண முடியும் தெரியுமா? பாமக ஒருத்தர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு திடீர்னு எங்கேயாவது போராட்டம் பண்ணணும்னு சொன்னால் உடனே ஆளுங்க வந்து குமிஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு அந்த தலைவர்களுக்கு இன்றைக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி பண்ண முடியும். போராட்டம் ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் எப்படி திருப்பரங்குன்றத்தில் வந்தாங்க பாருங்கள், திடீர்னு ஒரு 25,000 பேர் 30,000 பேர். அவங்க என்ன சொன்னாங்க, 3:30லேருந்து 4:30 வரைக்கும் தான், 4லேருந்து 6 வரைக்கும் தான் பண்ணணுன்னாங்க. 3:30 மணிக்கு கோர்ட் ஆர்டர் வருது. அரை மணி நேரத்தில் அவ்வளோ பேர் எப்படி சார் குவிஞ்சாங்க? ஆட்டோமேட்டிக்காக வந்து குவிஞ்சாங்க. சேகர் பாபா என்ன சொன்னார், ஞாபகப்படுத்தி பாருங்கள் நீங்கள். இல்லை இந்து அமைப்புகள்லாம் சொல்லாதீங்க, பாரதிய ஜனதா கட்சி தான் அரசியல் பண்ணுது, அவங்க தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரதிய ஜனதா கட்சிக்கு ஷார்ட் நோட்டீஸில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும் அப்படிங்கிறத சேகர் பாபுவே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. புரிகிறதா? அதே மாதிரி தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பும். இப்போது ஹிந்தி எதிர்ப்புனால எந்த பிரயோஜனமும் கிடையாது சார். ஹிந்தி திணிக்கவே கிடையாது, மும்மொழி கொள்கையில் ஹிந்தி கிடையாது. அவங்க சொல்கிறது தாய்மொழியில் படிங்க. ஏன்பா தாய்மொழியில் படிங்கன்னு சொல்கிறது கூடவாப்பா தப்பு? என்னுடைய குழந்தைகள் தாய்மொழியில் படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், இங்கிலீஷ் படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கட்டுமே. அதாவது டிஎம்கேனுடைய மேனிஃபெஸ்டோலேயே அது இருக்குது சார். டிஎம்கே மேனிஃபெஸ்டோவில் கல்வியை பொறுத்த வரைக்கும் 24 வாக்குறுதிகள் இருக்குது. அந்த 24 வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதி என்ன தெரியுமோ, தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மாநிலத்தவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியில் கல்வி கற்க ஏற்பாடு செய்யப்படும். இவர் என்ன சொன்னார், 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொன்னார். பண்ணினாரா? 24 வாக்குறுதிகளில் 2 வாக்குறுதிகள் கூட ஒழுங்காக நிறைவேற்றலை சார். அப்படி இருக்கும்போது
இந்த மாதிரி ஹிந்தி திணிப்பு இந்த மாதிரி போயிட்டு போர்டை அழிக்க எவ்வளோ நாள் அழிக்க போகிறீங்க சொல்லுங்கள். யாருக்கு தேவையில்லை சார். செங்கோட்டை ஸ்டேஷனோ இல்லை ராஜபாளையம் ஸ்டேஷனோ சங்கரங்கோயிலோ இல்லைன்னா இங்கே ஆலந்தூர் போஸ்ட் ஆஃபீஸோ யாருக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியத்தான் போகுது. இல்லை அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய இருக்கட்டுமே. அதனால் என்ன சாதிச்சிட்டீங்க நீங்கள்? என்ன சாதிச்சிட்டீங்க நீங்கன்னு கேட்குறேன். இன்றைக்கி மேக்சிமம் ஹிந்தி படிக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார சபாவில் 3,30,000 குழந்தைங்க தமிழ்நாட்டில் படிக்கிறது வேறு எந்த ராஜ்யத்துலையுமே கிடையாது. நாங்கள் ஏன் தமிழ் படிக்கணும்னு சொல்கிறோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஒன்றும் புரியாமல் பேசக்கூடாது. ஹிந்தி ஏன் படிக்கணும் அப்படின்னா, மலையாளம் படித்தா கேரளாவில் வேலை பண்ணுறவங்களுக்கு நல்லது, தெலுங்கு படித்தா ஆந்திராவில் வேலை பண்ணுறவங்களுக்கு நல்லது, கன்னடா படித்தா அங்கே பண்ணுறவங்களுக்கு நல்லது. ஆனால் ஹிந்தி ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் டூட்டா ஃபூட்டாக கற்றுக்கிட்டீங்க, அதாவது கொஞ்சம் பேசுகிற அளவுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே வேணாலும் போய்ட்டு வேலை பண்ணலாம். பெங்காலில் போய்ட்டு கூட வேலை பண்ணலாம், அஸ்ஸாமில் வேலை பண்ணலாம். நீங்கள் அஸ்ஸாமீஸ் படிச்சுட்டு தான் அங்கே போகணுங்கிறது அவசியம் கிடையாது. அங்கே போனாலும் வேலை பண்ணலாம். தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டிலேயே தான் இருக்கணும், போஸ்டர் ஒட்டிகிட்டு இருக்கணும், உங்கள் கட்சிக்கு போஸ்டர் ஒட்டிகிட்டு இருக்கணும். அதுதான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது இவ்வளோ வருஷம். அதுக்கு தான் சார் நாங்கள்லாம் வெளியில் போனோம். எங்களுக்கு வந்து ஹிந்தி படிக்கிறதுக்கு அந்த ஹிந்தி படிப்பு மறுக்கப்பட்ட போது எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, உடனே அடுத்த நாளே எங்களை சேர்த்து விட்டுட்டாங்க. ஹிந்தி பிரச்சார சபாவில் மலைக்கோட்டையில் மலைவாசலுக்குள்ளே ஒரு இடத்துல அங்கே தான் கிளாஸ் நடக்கும். இன்றைக்கும் அங்கே தான் நடந்துகிட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். அங்கே போய் படிச்சுட்டு வந்தோம். அதனால தான் என்னால் ஆல் இண்டியா சர்வீஸில் பண்ண முடிஞ்சது. பல்வேறு, அதாவது நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வெளியூருக்குலாம் போகும்போது அவங்க வந்து நம்மளை வேறு மாதிரி பார்க்கக்கூடாது. அப்போது அவங்களோட நம்ம ஒருத்தராக இருக்கணும்னு சொன்னால் பி ரோமன் இன் ரோம் அப்படிமா. அங்கே போனோன்னா அவங்களுடைய பாஷை, அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், உணவு பழக்கம் எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கணும். அங்கே போன பிறகு நான் என்ன பண்ணேன் தெரியுமோ, அந்த ஆக்சென்ட், தமிழ் ஆக்சென்ட் வரும் இல்லையா, நம்ம ஹிந்தி பேசும்போது தமிழ் ஆக்சென்ட் வரும், அதை கூட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்படி ஒருத்தன் ஹிந்திக்காரன் ஹிந்தி பேசுகிறானோ அதே ஆக்சென்ட்டில் நான் பேச ஆரம்பித்தேன். அப்போ தான் என்னை கேட்பாங்க வந்துட்டு, சார் உங்கள் பேரை பார்த்தீங்கன்னா சவுத்லேருந்து வரா மாதிரி இருக்குது, நீங்கள் எப்படி சார் இவ்வளோ சுத்தமாக ஹிந்தி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் என்னுடைய சக்ஸஸ். அந்த தமிழ்நாட்டு மாணவர்களாக நீங்கள் குறைவாக மதிப்பிடாதீங்க. 2க்கு மேலே அவங்களாவது படிக்கவே கிடையாது, புத்தியே கிடையாது, மண்டையில் மூளை கிடையாது நீங்கள் நினச்சிக்காதீங்க. இந்த கவர்மெண்ட் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கு. 60 வருஷமாக அவங்க தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஹிந்தி அழிஞ்சு போச்சா? இங்கே எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் ஹிந்தி, மேட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அது ஹிந்தி. மேட்ரிகுலேஷன் ஸ்கூல் யாருடைய அதிகாரத்தில் வருது? கவர்மெண்ட்டோட அதிகாரத்தில் வருது, ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரத்தில் வருது. அப்போது நீங்கள் தானே அங்கே வந்து ஹிந்தி வளர்க்குறீங்க. ஹிந்தி ஒரு பக்கமாக நம்ம வளர்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் ஹிந்தி கூடாது, ஹிந்தி அழிப்புன்னு சொன்னால் இன்றைக்கி நாடு அளவில் இவங்களுக்கு ஒரு மோசமான கெட்ட பை, என்ன இந்த தமிழ்நாடு மட்டும் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு டேபிள் வந்தது சார், ஸ்டேட்டு ஒரு இந்த பக்கம் ஸ்டேட் வரும், இந்த பக்கம் வந்து மெயின் லாங்குவேஜ் வரும், அதுக்கப்புறம் ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு வரும். அதில் தமிழ்நாடு ஒரே ஒரு ஸ்டேட்டு தான் 2 லாங்குவேஜ் பாலிசி பீயிங் அடாப்டட் அப்படின்னு வரும். பாக்கி எல்லா மாநிலங்கள்லையும், அப்படின்னா அவங்களாம் முட்டாள்களா? பாக்கி எல்லா மாநிலங்கள்லேயும் 3 மொழி இருக்குது. மக்கள் என்ன விரும்பி படிக்கிறாங்களோ படிக்கட்டும். நான் தான் திருப்பி வந்தேன் உங்கள் சேனலே நான் கேட்டிருக்கேன் சார், என்னுடைய குழந்தைகள் என்ன படிக்கணுங்கிறது நான் தான் சார் டிசைட் பண்ணணும். ஆஸ் அ பேரண்ட் ஐ ஹேவ் த ரைட் டு டிசைடு வாட் மை சில்ட்ரன் வில் ஸ்டடி. நீங்கள் யார் சார் அதை பற்றி டிசைட் பண்ணுறதுக்கு? உங்களுக்கு என்ன, கவர்மெண்ட் மக்களுடைய வரிப்பணத்தை தான் சார் நீங்கள் குடும்பம் இது பள்ளிக்கல்வி நடத்துகிறீங்க. பள்ளிக்கல்வி மக்களுடைய வரிப்பணத்தால் நடத்தப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. அப்போ மக்களுக்கு என்ன வேணுமோ அதான் சார் நீங்கள் கொடுக்கணும். உங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஹிந்தி படிச்சுட்டு போவாங்க, ஆனால் இவங்களுக்கு வந்து ஹிந்தி கூடாது அப்படின்னு சொல்லி மறுப்பது எப்படி? தமிழை மட்டுமே நீங்கள் திணிக்கிறீர்கள் ஏன் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி. இன்றைக்கி வந்து ஜெயலலிதா அம்மையாரனுடைய பிறந்த நாள். இந்த பிறந்தநாள் விழாவை வந்து அவருடைய இல்லமான போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து மரியாதை வந்து அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் வச்சு செலுத்தியிருக்காங்க. அதில் ரஜினி அவர்களும் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய மரியாதையை வந்து செலுத்தியிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வில் கட்சியினுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், தங்கமணி இருவருமே வந்து வரலை. அவங்கவுங்க ஊரில் இருந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து மரியாதையை வந்து செலுத்தியிருக்காங்க. இதற்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வுலையும் வரல, தற்பொழுது இந்த ஒரு நிகழ்வுக்கும் வரல. எப்படி பார்க்கறது? அவருடைய பாஷையிலே சொல்லட்டுமா? நான் புறக்கணிக்கவில்லை. நான் எங்கள் ஊர்லேயே அம்மா படத்தை வச்சு மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் நிறையா புகைச்சல் இருக்குது, எக்கச்சக்கமாக புகைச்சல் இருக்குது. இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே இருக்கிற கண்டிஷன் வந்து டிஎம்கே காரங்களுக்கெல்லாம் நல்லா பாயசம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.
ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் வந்து டிஎம்கேவுக்கு பாய்சன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தண்ணி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னடான்னா அவங்களுக்கு பாயசம் கொடுக்குற அளவுக்கு இந்த கட்சி வந்து இதாகி போச்சு. அதாவது சீர்கெட்டு போயிட்டுருக்கு. காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். நான் அவரை மட்டும்தான் ப்ளேம் பண்ணுவேன். நான் வந்து ஓபிஎஸ்ஸையும் ஓரளவுக்கு ப்ளேம் பண்ணுவேன், தினகரனையும் ப்ளேம் பண்ணுவேன், எல்லாரையும் ப்ளேம் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் ப்ளேம் பண்ணுறதுக்கு பழி இவர் மேலே தான் விழுது. ஏன்னு காரணம்னு கேட்டால், இவர் வந்து என்னமோ ஒரு காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியில் வந்துட்டார். ஆனால் அவர் சொன்னது என்ன, இஸ்லாமிய கட்சி இஸ்லாமியர்கள்லாம் வாக்குகள் கொடுக்க மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் வாக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பொய் சொல்லிட்டு வந்தார். சரி, அப்படியே நீங்கள் வந்ததுக்கப்புறமா கூட உங்கள் மேலே உங்களுடைய நம்பகத்தன்மை, அந்த நம்பகத்தன்மைங்கிற அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அளவுகோல் மேலே போச்சா அப்படின்னா போகலை. அதாவது இந்த குளிர் வெப்பமெல்லாம் கணிக்கிறதுக்கு மானி இருக்கும் பாருங்க, அது மாதிரி மேலே போச்சோன்னா யாரும் உங்களை நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் கூட உங்களால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. நேற்றுக்கு பேசியிருக்கிறார் பாருங்கள் சார் எடப்பாடி பழனிசாமி. என்னது, பயிரும் களையும் சேர்ந்து வேளாண்மை ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓனாயும் வெள்ளாடும் சேர்ந்து இதை என்னது ஒன்றா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து ஓனாய் அப்படிங்கிறீங்களா? யார் ஓனாய், நீங்களா அவங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி கலை அப்படிங்கிறது சொல்லும்போது நீங்கள் எப்படி அவங்கள கலை அப்படின்னு சொல்ல முடியும்? ஏன்னா அவங்க இரட்டை தலைமையில் இருக்கும்போது தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. ஒற்றை தலைமை ஆனதுக்கப்புறமா தோல்வி தான் தழுவி இருக்கிறீங்க. கரெக்டாக? அப்போது யாரு கலை அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? சசிகலாவா? இல்லை, சசிகலாவும் தானே இருந்தாங்க. அதுக்கப்புறமா சசிகலா வந்து எக்ஸ்டெண்ட் இது பண்ணிட்டாங்க. 2017 அப்புறமா சசிகலாவை வந்து அப்புறப்படுத்திட்டாங்க. அதுக்கு ஓபிஎஸும் காரணம் தான். ப்ராபபிளி அது கலையாக இருக்கலாம், ஓகே. பட்டு சசிகலா வந்து இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கல் பிக்சர்லேயே இல்லை அப்படிங்கும்போது அவர் என்ன மீன் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் ப்ராபபிளி செங்கோட்டையனை மீன் பண்ணிருக்கலாம். கலைன்னு சொல்லலாமா செங்கோட்டையனை? தப்பு இல்லையா? எப்பேற்பட்ட தலைவர் அவர், அப்பல் கற்ற தலைவர். நான் நெல்லை சிவா கூட பேசும்போது நான் அதை வந்து பதிவு பண்ணிருக்கேன். ஸோ ஓபிஎஸ்ஸுக்கும் அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஒரு மேட்டரில் இவங்க வந்து திருப்பி தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். செங்கோட்டையனும் தங்கமணியும் வரலை அப்படிங்கிறது ஒரு மேட்டர் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொன்னாலும் கூட ஓகே, அவங்களுக்கு வயசாகிடுச்சு அப்படிங்கிறதுனால வரல அப்படின்னு கூட சொல்லலாம். அல்லது சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, 3 மாதம் கெடு, மார்ச் வரைக்கும் தான் கெடு இருக்குது, மார்ச்சுக்கு அப்புறமா வந்து எடுப்போம் அப்படின்னு. என்ன சார் எடுக்க போகிறீங்க? செங்கோட்டையன் என்ன மொத்தமாக ஏடிஎம்கே பிளவுபடுத்தி தனியாக எடுத்துகிட்டு போயிடுவாரா? எம்ஜிஆர் மாதிரி புதுக்கட்சி ஆரம்பிச்சிடுவாரா? அல்லது இந்த கட்சியையே கைப்பற்றுவாரா? எப்படி கைப்பற்றுவார் சார்? எவ்வளோ மாவட்ட தலைவர்கள் அவருக்கு பின்னால் இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு பின்னால் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ரெண்டாவது வந்து நேற்றுக்கு கூட அவர் சொல்லியிருக்காரு, இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டதுக்கப்புறமா அவர் என்ன அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், ஓபிஎஸ், தினகரன், சசிகலா இவங்க 3 பேருமே கட்சிக்கு திருப்பியும் வர முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு, எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாடு. அது அப்படி இருக்கட்டும். கட்சிக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே போனீங்கன்னு சொன்னாலும் டிஎம்கேக்கு எதிரான மிகவும் சிறப்பாக செயல்படும் கட்சி அப்படின்னு கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி தான் பேர் வரும். ஏடிஎம்கே களத்திலே இல்லை சார். அந்த அப்போலேருந்து 2021 செப்டம்பரில் அந்த அண்ணாமலைங்கிற ஒருத்தரை கொண்டாந்து போட்டதுக்கு பிறகு ஏடிஎம்கே அப்படியே பின்னால் போயிடுச்சு, பேக் பர்னருக்கு போயிடுச்சு. அதுதான் 2024 தேர்தலில் நம்ம பார்த்தோம், மக்களவை தேர்தலையும் நம்ம அதை பார்த்தோம். மேக்ஸிமம் பாசிபிள் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், கொங்கு மண்டலத்துலேயும் ஏடிஎம்கே சரிவை சந்திக்குது, தெற்கு பாகங்களில் மொத்தமாகவே வைப் அவுட் ஆன மாதிரி போயிடுச்சு. இப்போதைக்கு இருக்கிறது கொஞ்சம் நார்த்துலேயும் டெல்டா மாவட்டங்கள், சென்ட்ரல் இது மட்டும்தான், தமிழ்நாடு மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. அதுவும் எப்போ இது தேஞ்சு போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. 2 கட்சி, அதாவது ஜாதி கட்சியாக அது ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அதாவது கவுண்டர் கட்சி அப்படிங்கிற மாதிரி, இது தேவர் கட்சி சொன்னோன்னா அது கவுண்டர் கட்சி அப்படின்னு மாறிட்டாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி பிரிவு கட்சி இப்படி ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த ரெட்டை இலை ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லையா? இப்போ ரெட்டை இலையிலே இன்னொரு பெரிய குழப்பம் ஆரம்பிச்சிருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு முழு அதிகாரம் கொடுத்துட்டாங்க, உள்கட்சி பூசலையும் என்னன்னு கேட்டு அதுக்கப்புறமா நீ டிசைட் பண்ணலாம் அப்படின்ட்டு. தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னால் உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லிச்சு, நாங்கள் வந்து உட்கட்சி பூசலை பற்றி பேச மாட்டோம், அவங்க என்னவோ பண்ணிக்கட்டும், நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்போம், ஜனநாயக முறையில் உங்களுடைய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம்.
கேட்குறோம். அவங்க வந்து இவங்கெல்லாம் அங்கே தேர்ந்தெடுத்திருக்கோம், இவங்கெல்லாம் கட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதை அப்படியே ஃபைல் பண்ணி வச்சுக்குவோம், அவ்வளோதான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா உயர்நீதிமன்றம் சொல்லுது, இல்லை நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்க அப்படின்னுட்டு. அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கேசி பழனிசாமி மாதிரி 6 பேர் போட்ட வழக்கு அந்த இதில் அந்த அஃபிடவிட்டில் தான் அந்த மேட்டர் நடக்கிறது. அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அவங்கெல்லாம் கட்சியை விட்டு வெளியில் போயாச்சு. அவங்க மேலே அவங்களுக்கு அது கட்சியை விட்டு வெளியில் போனவங்களுக்கு தான் நோட்டீஸ், ஓபிஎஸ்லாம் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்களுடைய ரெஸ்பான்ஸு அவங்களுடைய அஃபிடவிட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தேர்தல் ஆணையம் எப்போ டிசைட் பண்ண போகிறது அப்படிங்கிறது தெரியாது. கட்சி சின்னமே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். 2026 கிட்ட போக போக கட்சி சின்னத்தையும் முடக்கிட்டாங்கன்னு சொன்னேன்னா எடப்பாடி பழனிசாமி பின்னால் யார் சார் வருவாங்க இன்றைக்கி? அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விஷயம் தெரியணும். 2021 தேர்தலில் தோற்றுட்டீங்க. தோற்றதுக்கு காரணமே உங்கள் 2 பேருக்கும் ஒரு இணக்கம் இல்லாமல் போனது தான். அதில் ஒரு பெரும் பங்கு ஓபிஎஸ்க்கும் இருக்குது. அவர் மட்டும் இன்னும் முனைப்பாக வேலை பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அந்த தேனி பகுதியிலே 4 இடத்துல ஒரு இடத்துல தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சுது, பாக்கியெல்லாம் தோற்று குளிச்சிட்டாரு. தெற்கு பக்கம் மட்டும் அவர் வந்து நல்லபடியாக பண்ணியிருந்தாருன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக ஒரு 20-30 சீட்டு டிஃபரன்ஸ் தான். அந்த 20 சீட்டில் அவங்க ஜெயிச்சிருந்தாலும் கூட இவங்களுக்கு பிரச்சனை ஆகிட்டுருக்கும். ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க, 350 கோடி ரூபா செலவு பண்ணி அந்த ஆரிய பார்ப்பனர் பிராமணர் இருக்கார் பாருங்க, பிரசாந்த் கிஷோர் அப்படின்னுட்டு, இவங்களுக்கு பிடிக்காது தானே ஆரிய பார்ப்பனருங்கிறது, இவங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன். நானும் ஆரிய பார்ப்பனர் தான் சொல்லுவாங்க, நான் தமிழ் தான். அவரை கூட்டிகிட்டு வந்து 350 கோடி ரூபாய் கொடுத்து எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி அவர் என்னென்னமோ வியூகங்கள்லாம் பண்ணி விடியல் ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போகிறாரெல்லாம் சொல்லி கடைசியில் என்னமோ ஒரு 150 சீட்டு ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தா கூட்டணியோடு சேர்ந்தே 160 சீட்டு தான், 150 சீட்டு தான். அப்போது என்ன பெரிய வெற்றி அப்படிங்கிறேன் நான். டிஎம்கே மட்டுமே என்ன 137 இடம் தான் ஜெயிச்சிருக்குது, அவ்வளோதான். அதாவது அந்த ஹாஃப் மார்க்குக்கு மேலே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அப்போவே அதாவது இவ்வளோ செலவு பண்ணிட்டு கூட அவங்களால அவ்வளோதான் ஜெயிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னேன். இப்போ வரப்போகிற தேர்தலில் டிஎம்கே பயங்கரமான அடி வாங்கும். அதாவது எதிர்க்கட்சிகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சொன்னேன். இதுதான் முக ஸ்டாலினுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன். முக ஸ்டாலினுக்கு ரொம்ப உண்மையிலேயே பயங்கரமான அதிர்ஷ்டம். அவருக்கு வந்து அவருடைய தந்தை அளவுக்கான அரசியல் அறிவு, பண்பு, அந்த வியூகம் அமைக்கும் திறன், பேச்சு திறன் எதுவுமே இல்லாதவர். ஆனாலும் பாருங்கள், அவரால் எனக்கு 5 வருஷம் ஆட்சி கம்ப்ளீட் பண்ண முடியறது அப்படின்னு சொன்னால் எதிர்க்கட்சிகள் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது தான். ப்ராபபிளி இதே மாதிரி கண்டிஷனில் போயிட்டு இருந்தால் இப்படி தான் இருக்கும். அதனால நாங்கள் வந்து திருப்பியும் ஆட்சி அமைக்க முடியும். அதாவது இன்றைக்கி வரைக்கும் டிஎம்கே சாதிக்காத ஒரு சாதனை என்ன அப்படின்னா 2வது முறை வெற்றி பெற்று வருவது. அதையும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. யார்? டிஎம்கே. 2வது முறை வெற்றி பெற்று வரணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் கருணாநிதியால் பண்ண முடியாத நான் சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு முக ஸ்டாலின். இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி மேலே இவங்களுக்கெல்லாம் பயங்கரமான அதிருப்தி ஏற்படுது. டைம் போய்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து இது மாதிரி முனைப்பாக இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்சி தொண்டர்களுக்கு இன்னும் அதிருப்தி அதிகமாகும், கொதிப்பு அதிகமாகும், கட்சியை விட்டு வெளில போயிடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், செங்கோட்டையன், தங்கமணி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஏன் பன்னீர்செல்வம் கூட நான் வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. கட்சி பதவி கூட வேண்டாம்னு சொல்லும்போது நீங்கள் சேர்த்துக்க வேண்டாமா? அதுதான் பாயிண்ட். ஓகே சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.